வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தைப்பூச திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கதக்கடவுளான தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழா எப்படி நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறைய பேர் அன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம், குன்றத்தூர் போயிருந்தோம், அப்புறம் வடபழனி போயிருந்தோம். நிறைய பேருக்கு என்ன சொன்னாங்கன்னா பார்த்திங்கன்னா, நாங்கள் சாமியை பார்க்கவே முடியல, எங்களால் சாமியை பார்க்க முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சாமியை நல்லா பார்த்து செம்மையாக முன்னாடி உட்காந்து சாமியை பார்த்து தரிசனம் பண்ணுற இந்த நிகழ்ச்சியை தான் உங்கள்கிட்ட நான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன். நான் காலையில் 5 மணிக்கே இருந்து வீட்டில் சாமிக்கு எல்லா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 9 மணிக்கெலாம் நாங்கள் பால் குடம் எடுத்து கிளம்பிட்டோம். நான், என் ஹஸ்பண்டு, என் பசங்க எல்லோரும் 4 பேருமே நாங்கள் பால் குடம் எடுத்தோம். சாமிக்கு நைவேத்தியமாக சக்கரை பொங்கலும் சுண்டலும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். 9 மணிக்கு ஆரம்பித்த பால் குடம் 12:30 மணிக்கு பிரசாதம் கொடுத்து 12:30 மணி ஆகிடுச்சு முடியறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பசங்களாம் எடுக்க வச்சு ஃபஸ்ட்டு வேல் வரும். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்தாங்க பெரிய குடம் எடுத்துக்கிட்டு. அவங்களாம் உள்ளே கற்பகிரகத்தில் உள்ள முருகனுக்கு பால் ஊற்றுவாங்க. மற்றவங்க எல்லாருமே இதில் என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா, நம்ம சுமந்து வந்த அந்த பால் குடத்தை உற்சவர் மேலே நம்மளே ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். இந்த சிறப்பு உங்கள் ஊரில் உங்கள் கோயிலில் நடந்திருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் கோயிலில் நடக்கிற தைப்பூசம் மட்டும் இல்லை, பங்குனி உத்திர திருவிழா, வைகாசி உற்சவம், இது எல்லாத்துக்குமே நாங்கள் பால் குடத்தை உற்சவர் மேலே நாங்களே ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம். இது இந்த கோயிலோட சிறப்பு இதுதான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் மடுவங்கிற சுப்பிரமணிய சுவாமி தான். இந்த சாமி நம்ம கேட்காமலே நமக்கு என்ன வரம் வேணும், நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முருகர் கண்டிப்பாக நமக்கு தருவார். நீங்கள் இந்த பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா இந்த முருகன் கோயிலுக்கு முருகரை தரிசிங்க. இங்கே எல்லா சாமியுமே இருக்காங்க, எல்லா பூஜையும் நல்லபடியாக நடக்கும். நாங்கள் முருகர் திருவிழா எல்லாத்துக்குமே இந்த கோயிலில் தான் நாங்கள் குடும்பமாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம். அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க, எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூட்டம்னா சரியான கூட்டங்க. கோயிலுக்குள்ளே காலை வைக்க முடியல, அந்தளவுக்கு கூட்டம். கோயில் ஓரளவு பெருசு தான், ரொம்ப சின்னதும் கிடையாது. எவ்வளோ பேர் பாருங்கள், பால் குடம் சுமந்து சாமியை பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, லைனில் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து, படிக்கிற பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்க, எல்லாம் வேலை பார்க்குற பொண்ணுங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லேடிஸ் தான், கொஞ்சம் தான் ஜென்ஸ். இங்கே அப்புறம் விளக்கு போடுறது, 6 விளக்கு எல்லாருமே 6 அகல் வச்சு விளக்கேற்றி சாமிக்கிட்ட நல்லபடியாக பூஜை பண்ணாங்க. இப்போ பால் குடம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஆளுங்கள்லாம் சுற்றி கோயிலுக்குள்ளேயே நாங்கள் சுற்றி வந்துட்டோம். வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி தான் நாங்கள் பால் குடம் எடுத்துகிட்ருப்போம். ஒவ்வொருத்தராலாம் போயிட்டுருக்கிறது எல்லாருமே மொத்தமாக 3 உள்ளேயே 3 சுற்றி கோயிலுக்குள்ளே போயிட்டு உற்சவர்கிட்ட பால் குடத்தை ஊற்றி பால் அபிஷேகம் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலங்காரம் எல்லாமே நடந்தது. உற்சவமூர்த்தியை பாருங்கள், சூப்பராக இருக்கார். எவ்வளோ பால் பாருங்கள், எவ்வளோ பேர் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. யாரெல்லாம் தைப்பூசத்துக்கு முருகரை பார்க்க முடியலன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நாங்கள் கிட்ட பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். மக்களை பாருங்கள், அலையலையாக கூட்டத்தை பாருங்கள். நிறைய பேர் பால் சொம்பு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கோயில்லையும் நிறைய சொம்பு இருக்குது, அதில் ஊற்றியும் நிறைய பேர் அபிஷேகம் பண்ணி பால் குடம் சுமந்து அபிஷேகம் பண்ணாங்க உற்சவமூர்த்திக்கு. அரோகரா கோஷம் வந்துகிட்டே இருந்ததுங்க. அந்த அரோகரா கோஷத்தை யாருமே விடவே இல்லை, கோஷம் போட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம இந்த அரோகரா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷத்தை போட்டுகிட்டே இருந்தோம்னு நம்ம என்ன வரோம் வேணும்னு கேட்க வேணாம் முருகர்கிட்ட. நம்மளுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை கண்டிப்பாக அவர் தீர்த்து வைப்பார்.
என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இந்த முருகரை தான் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணுவோம். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து இந்த முருகர் தான். முருகரை பாருங்கள், நல்லா காட்சி தராரு. பாலாபிஷேகம், நிறைய பாலாபிஷேகம் ஊற்றி நல்லா அபிஷேகம் பண்ணியாச்சு. அந்த வச்சுருந்த அண்டா ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. இந்த பால் வந்து நாங்கள் இப்போதைக்கு குடிக்க மாட்டோம். அபிஷேகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அலங்காரம்லாம் முடிஞ்சு தீபாரதம்லாம் காட்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கடைசியாக தான் அந்த அபிஷேக பாலை குடித்து இந்த பூஜையை வந்து நிவர்த்தி பண்ணி விரதத்தை முடிச்சுப்போம். பால் குடம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டோம். அன்றைக்கி காலைல வந்து டிஃபன் கூட சாப்பிடாம தான் வந்து பால் குடம் எடுத்தோம். எங்கள் பசங்க தான் பஸ்ஸில் நின்று எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ குட்டி பசங்க எல்லாருமே முன்னாடி நிற்கிறாங்க பாருங்கள். நிறைய குட்டி பசங்க இந்த தடவை பால் குடம் எடுத்தாங்க. இது என்ன ஸ்பெஷல்னால் தைப்பூசத்தன்னைக்கு வந்து லீவ் விட்டுறாங்க ஸ்கூலு. அதனால் பிள்ளைங்க எல்லாருமே நிறைய குழந்தைங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப திருப்தியாக நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டோம். உள்ளே வந்து மூலவருக்கு வந்து அபிஷேகம் நடக்குது. கொண்டு போன பால் குடத்தை கொண்டு போன முக்கியமானவங்களாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் பால் குடத்தை எடுத்து மூலவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மூலவருக்கு நடக்க போகிற அபிஷேகத்தை பாருங்கள். இது எல்லாராலையும் பார்க்க முடியாது. இதை வந்து நீங்கள் வீடியோ மூலமாக பார்த்துட்ருக்கீங்க. முருகர்கிட்ட நீங்கள் வந்து வேண்டுதல் எதுவுமே வைக்க வேணாம். அவரை வந்து அரோகரா ஓம் சரவண பவன் சொன்னாலே போதும். அவருக்கு நீங்கள் நமக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை கண்டிப்பாக தீர்த்தி வைப்பார். வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. கந்தா கடம்பா கதிர்வேலா மடவங்கர சுப்பிரமணிய சுவாமியே பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ வந்து அலங்காரத்தோடு நமக்கு வந்து காட்சி தருகிறார் முருகப்பெருமான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay, bye. Thank you for watching.